பேக் டு பேக் கிறிஸ்மஸ், நியூ இயர், பொங்கல் நிறைய ஒகேஷன் வந்துட்டு இருந்ததுனால, அதுக்கெல்லாம் நான் ஸ்டைல் பண்ணுறேன்ற பேரில் என் முடியை வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணுறது, கர்ல் பண்ணுறது இப்படின்ட்டு நிறைய ஹீட் டேமேஜ் பண்ணிட்டேன். என்னோட ஹேரை டேமேஜ் பண்ணுறதுக்கு வெளியே இருந்து யாருமே வர வேண்டாம், அதுக்கு நானே போதும். இதெல்லாம் பண்ணானா என் ஹேர் டேமேஜ் ஆகும்னு தெரிஞ்சும் நான் ஸ்டைல் பண்ணுறேன்ற பேரில் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. பிகாஸ் ஏற்கனவே வந்து என்னோடய ஹேர் வந்து கெமிக்கலி ட்ரீட்டட் ஹேர். ஸோ அதை வந்து பார்த்து தான் பக்குவமாக மெயின்டைன் பண்ணணும். பட் நான் ஓவர் டூ பண்ணதுனால நிறைய ஹேர் ஃபால், ஹேர் டேமேஜ், ஹேர் பிரேக்கேஜ் இதெல்லாம் வந்ததுனால ஐ பேர்லி நீட் அ ப்ரோட்டீன் ட்ரீட்மெண்ட். ஸோ அதுக்கு தான் வந்து ஒரு ப்ரோட்டீன் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஸ்பா பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி சும்மா இருந்த ஹேரை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாவே வந்து அது கரெக்டாக தான் இருக்கும், ஹேர் டேமேஜ் வராது. தேவையில்லாமல் வந்து ஸ்டைல் பண்ணுறன்ற பேரில் வந்து கண்ட கெமிக்கல்ஸையும் வந்து ஏற்கனவே கெமிக்கலி ட்ரீட்டட் ஹேரில் வந்து அப்ளை பண்ணால் டேமேஜ் அதிகமாக தானே செய்யும். பட் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஒகேஷன் எப்பயாச்சும் வரும்போது தான் கிளாமாக ஸ்டைல் பண்ணி ரெடி ஆக முடியும். அதனால் சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிறது ஒன்றும் பெருசு இல்லைன்னு எனக்கு தோணுது. பட் இதனால் நான்லாம் சொல்ல வரேன்னா, தயவு செஞ்சு என்ன மாதிரி தப்பை வந்து நீங்கள் பண்ணாதீங்க. உங்களோட ஹேர் வந்து கெமிக்கலி ட்ரீட்டட் ஹேராக இருந்தானா ஸ்டைல் பண்ணுறன்ற பேரில் வந்து நீங்கள் எடுக்கிற ஒரு முயற்சியும் உங்களோட ஹேரை வந்து டேமேஜ் பண்ண தான் செய்யும். அதை ரெக்டிஃபை பண்ண நீங்கள் நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்கும். பட் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஸ்டைலிங் தான் முக்கியம்னு என்ன மாதிரி பைத்தியம் நீங்களாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.